இந்த உலகத்தில் நடந்த முதல் கொலை அது ஒரு குற்றம் மட்டும் இல்லை, அது ஒரு வரலாறும் நம்மளுக்கான பாடமும் கூட. இது ஒரு சகோதரன் மீது இன்னொரு சகோதரனுக்கு உண்டான வெறுப்பின் வெளிப்பாடு. இது காபில் ஹாஃபில், 2 சகோதரர்கள், ஒரே குடும்பத்தில் பிறந்தவங்க. ஒருத்தரால் இன்னொருத்தரை கொல்ல முடியுமா? இஸ்லாமிய வரலாறில் இதை எப்படி விளக்குறாங்க? இந்த கொலையின் பின்னணி தான் என்ன? இதன் மூலயமா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆதம் ஹவ்வா 2 பேருக்கும் ஜோடி ஜோடியாக அல்லாஹ் குழந்தைகளை பிறக்க வைக்கிறான். ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு 2 பிரசவத்தில் 2 ஜோடியை பிறந்தாங்க. முதல் பிரசவத்தில் காஃபிலும் இக்லிமாவும் பிறக்கிறாங்க. 2வது பிரசவத்தில் ஹாபிலும் யஹூதாவும் பிறந்தாங்க. இந்த குழந்தைங்க வளர்ந்து திருமண பருவம் நெருங்கும் பொழுது கூட பிறந்த தங்கையை கல்யாணம் பண்ணி வைக்கிறது சரியானதாக இருக்காதுங்கிறதுனால காபிலுக்கு யஹூதாவும் ஹாஃபிலுக்கு இக்லிமாவையும் திருமணம் செய்து முடிக்கலான்னு ஆதம் அலைவர்கள் முடிவு செய்கிறாங்க. ஆனால் காபில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கூட பிறந்த தங்கையான இக்லிமாவையே தான் திருமணம் செய்வேன்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை பெருசாக வளருது. அப்போ ஆதம் அலை ஒரு முடிவு சொல்கிறாங்க. அது என்னென்னா, காபிலையும் ஹாபிலையும் தங்களோட குர்பானியை கொண்டு போய் ஒரு மலைக்குன்று மேலே வைக்க சொல்கிறாங்க. அந்த மலைக்குன்றில் குர்பானி வைக்கும்போது வானத்திலேருந்து ஒரு நெருப்பு எந்த குர்பானியை கரித்து அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அவங்களுக்கு இக்லிமாவை திருமணம் செய்து வைப்பதாக ஆதமலை அவர்கள் சொன்னாங்க. அடுத்ததாக காபிலும் ஹாபிலும் அவங்களோட குர்பானியை கொண்டு போய் மலை குன்றுகள் மேலே வைக்கிறாங்க. அல்லாஹுவின் ஏற்பாடுபடி ஹாபிலோட குர்பானி ஏற்கப்பட்டது. இதை பார்த்துட்டு காபில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாபிலை நான் கொன்று விடுவேன் அப்படின்னு சொல்லி ஹாபிலை கொலையும் செஞ்சுட்டாங்க. அதுவே இந்த உலகத்தில் நடந்த முதல் கொலை, பெண்ணை மையமாக வைத்து நடந்த கொலை. கடைசியாக அந்த இக்லிமாங்கிற அழகிய பெண்மணி இருவருக்கும் கிடைக்கவில்லை. அல் குர்ஆனில் 5வது அத்தியாயம் 27வது வசனத்தில் இந்த நிகழ்வை அல்லாஹ் சொல்லிட்டு இந்த சரித்திரத்தை கூறி குர்பானி ஏற்கப்படுவதற்கு நிபந்தனை அவன் இறையச்சம் உள்ளவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, உலகில் நடக்கும் அத்தனை கொலைகளிலும் காபிலிற்கு பாவத்தில் பங்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா எனது உம்மத்தின் சோதனை கொலைகள் சாதாரணமாகிவிடுவதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நபியர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு காலம் வரும், அக்காலத்தில் கொலை எதற்காக நடந்தது என்று குடும்பத்தாருக்கும் தெரியாது, கொலை செய்தவனுக்கும் எதற்காக கொலை செய்தோம் என்றும் புரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம நபியவர்கள். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த கொலைகளை பற்றின தண்டனையை பற்றி சொல்லும்போது கொலை செய்தவனும் கொலை செய்யப்பட்டவனும் நரகம் செல்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு கொலை செய்யப்பட்டவனுக்கு எப்படி நரகம் என்பதை விளக்கினார்கள். அவனுக்கு கொலை செய்யும் வாய்ப்பு கிடைக்கவில்லை, இல்லையெனில் மற்றொருவனை கொண்டிருப்பான் என்றார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தான நமக்கு அவர் சொல்கிற அறிவுரை என்னென்னா, ஒரு முஸ்லீம் கிட்டே இன்னொரு முஸ்லீம் சண்டை செய்யும் நிலை ஏற்பட்டுச்சுன்னா அவனுடைய வாள் நுனியை உடைத்து விடணும். அதுக்கப்புறம் முடிஞ்சவரை வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நமது கண்மணி நாயகம் அவர்களின் அறிவுரையின்படி நமக்கு யார் மணியாக கோபம் ஏற்பட்டால் முடிஞ்சவர்களுக்கு பொறுமையாக இருந்துக்கலாம். பொறுமையும் தொழுகையும் கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடுவர்களாக இருக்கலாம். இந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஆடியோவில் இவங்க கொலை செஞ்சதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, இந்த பிக்சரில் ஏன் அந்த காகம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு யாருக்காவது இதுக்கு விட தெரிஞ்சதுன்னா இதிலே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.